அண்மை செய்தி. பாஜகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை வரும் என எதிர்பார்த்த ஓபிஎஸ்க்கு எந்த அழைப்பும் வராததால் அவர் தேர்தலை புறக்கணிக்க முடிவு செய்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், இது தொடர்பான விவரங்கள். தர்ஷினி வணக்கம். ஓபிஎஸ் தரப்பினர் வரும் மக்களவைத் தேர்தலை புறக்கணிக்க முடிவு செய்திருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது. பாஜகவுடன் ஓபிஎஸ் கூட்டணி அமைத்திருந்தார். கடந்த 3 தினங்களுக்கு முன்பு பாஜக தலைவர்களை நேரடியாக சந்தித்து அவர் கூட்டணி தொடர்பாக பேசியிருந்தார். இதுவரை 3 முறை இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. 2 முறை அதிகாரப்பூர்வமாகவும், ஒரு முறை இந்த நோன்பு கூட்டத்திலும் அவர்கள் நேற்றைய தினம் தமிழ் மாநில காங்கிரஸ் நடத்திய கூட்டத்திலும் பங்கேற்று பேசியிருந்தார்கள். எனவே இந்த சந்திப்புகளிலே ஓபிஎஸ் தரப்புக்கு பாஜக கூட்டணியில் 2 இடங்களை ஒதுக்க பாஜக சம்மதம் தெரிவித்ததாகவும், அந்த 2 இடங்களிலும் தாமரை சின்னத்தில் தான் ஓபிஎஸ் அணியினர் போட்டியிட வேண்டும் என்று நிர்பந்தப்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. ஓபிஎஸ் தரப்பினர் எவ்வளவோ பேச்சுவார்த்தைக்கு முயன்றும் தாமரை சின்னத்தில் இருந்து போட்டியிடுவதிலிருந்து விலக்கு பெற முடியவில்லை என்று தகவல் கிடைக்கின்றது. எனவே இந்த முறை தாமரை சின்னத்தில் ஓபிஎஸ் அணியினர் போட்டியிட்டால் எதிர்காலத்தில் அவர்களால் அதிமுகவை உரிமை கோர முடியாது, இரட்டை இலை சின்னத்தை மீட்கக்கூடிய அந்த போராட்டமும் வெற்றி அடையாது என்று அவர்களுக்கு கிடைக்கப்பட்ட ஆலோசனையின் அடிப்படையில் இந்த தேர்தலில் போட்டியிடுவதிலிருந்து அவர்கள் விலகுவதாக முடிவு செய்திருக்கிறார்கள். இது தொடர்பாக இன்றைய தினம் ஆலோசனை கூட்டத்தையும் நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். நிர்வாகிகளுடன் கலந்து பேசிய பின் ஓபிஎஸ் இந்த முடிவை அதிகாரப்பூர்வமாக இன்று மாலைக்குள் அறிவிக்க இருக்கின்றார். இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலே இரட்டை இலையை தங்கள் தரப்பிற்கு ஒதுக்க வேண்டும், நாங்கள் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டது செல்லாது என ஓபிஎஸ் தரப்பினர் ஏற்கனவே நீதிமன்றத்தை நாடி அது தொடர்ந்து வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் ஓபிஎஸ் தரப்பினர் தாமரை சின்னத்தில் போட்டியிட்டால் அவர்கள் பாஜகவினுடைய உறுப்பினர்களாக கருதப்படுவார்கள். பாஜகவினுடைய உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அவர்கள் அதிமுகவையோ இரட்டை இலை சின்னத்தையோ உரிமை கோர முடியாத ஒரு சிக்கல் எதிர்காலத்தில் ஏற்படும். எனவே இந்த சிக்கலை தவிர்ப்பதற்காக ஓபிஎஸ் அணியினர் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதிலிருந்து அவர்கள் விலகலாம் என்றும், பாஜகவினருக்கு ஆதரவை மட்டும் கொடுத்து விடலாம் என்றும் முடிவு செய்திருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது. ஏற்கனவே கடந்த ஈரோடு இடைத்தேர்தலின் போது கூட ஓபிஎஸ் அணியினர் இதே போன்ற ஒரு நெருக்கடியை சந்தித்தார்கள். அப்போது தாங்கள் இடைத்தேர்தலில் போட்டியிடவில்லை, அறிவித்த வேட்பாளரையும் பின்வாங்குகிறோம், அவர் நாமினேஷன் செய்ய மாட்டார் என்றும் ஓபிஎஸ் தெரிவித்திருந்தார். அதே போன்ற ஒரு சூழல் தற்போதும் இருக்கக்கூடிய காரணத்தால் நாடாளுமன்ற தேர்தலில் ஓபிஎஸ் அணியினர் களமிறங்க போவது இல்லை என்றும், அதற்கு பதிலாக அவர்கள் ஆதரவு மட்டும் பாஜகவிற்கு கொடுக்க இருக்கிறார்கள் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.